யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். இந்த நாளில் கூட வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அவர் எல்லாவற்றையும் குணமாக்குறது, எல்லாவற்றையும் சரியாக்குறது, எல்லாவற்றையும் நேராக்குறது. அப்பேற்பட்ட உருவாக்குற, சரிப்படுத்துகிற, சீர்படுத்துகிற வார்த்தைகளை தேவனத்தில் மாத்திரம்தான் உண்டு. அவர் எந்த ஒரு மனுஷனையும் பிழைக்க செய்கிற தேவன். ஆமென். அதனால் வசனத்தை நன்றாக கேளுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்ற வார்த்தையை அவர் வாசிக்கிறார். இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? தேவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ தேவனை அபிஷேகம் பண்ணி நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். வெள்ளம் உடைஞ்சு போய் பலவித சூழ்நிலையினால, அவமானத்தினால நொறுங்கு போய் வந்திருக்கிறீங்களா? இந்த ஆண்டவரால் உங்கள் இருதயத்தை அவர் ஒட்ட முடியும். அநேகர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் இருதயம் நொறுங்கிடுச்சுன்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் பார்க்குறோம். ஒருத்தரால் சூசைட் பண்ணிக்கிட்டார். என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, ஏகப்பட்ட சம்பாத்தியம், ஏகப்பட்ட பணம், எல்லாம் இருக்குது, எல்லாம் ஏது இருக்குது, ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். காரணம் என்ன? வாழ்க்கையில் அர்த்தமே புரியல, என் மனசு சரியில்லை, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் மறித்து விட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தா, நொறுங்கி உண்ட மனசு, நொறுங்கி போச்சு. மனசு ஒரு நிம்மதியாகவே இல்லை, ஒரு சந்தோஷமாக இல்லை. ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு போராட்டம் நம்மை அது போராடி விழுக நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இருதயம் நொறுங்கி போச்சியா? இருதயம் உடைக்கப்பட்டதையா? இருதயம் பீஸ் ஆயிடுச்சியா? அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு, தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேக வல்லமை உங்க எப்பேற்பட்ட உடைச்சு நொறுக்கினாலும் சரி, நீ 100 உடைஞ்சு போனாலும் சரி, 1000 உடைஞ்சு போனாலும் சரி, அதை திரும்ப ஒட்ட வச்சு திரும்ப சரி பண்ணி அதை முழு இருதயமாய் அவர் மாற்றுவார். நவமான இருதயத்தை கொடுப்பார். ஒரு புது இருதயத்தை ஒன்றை கொடுத்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு புதிய வாழ்க்கையை இந்த புது தேவன் வைத்திருக்கிறதான ஒரு அற்புதமான வாழ்க்கையை ருசிக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மத்திலே அவர் அபிஷேகம், பிதாவாகிய தேவன் உங்க இருதயத்தை, உடைக்கப்பட்ட இருதயத்தை மாற்றும்படியாய், உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை சரி பண்ணும்படியாய் அப்பேற்பட்ட தேவன் தன்னுடைய குமாரனையே அவர் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். உலகத்துக்குள்ளே அனுப்பி அபிஷேகத்தை ஊற்றி அவர் செய்கிறார். அபிஷேகம் என்பது என்ன? அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையை அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் தருகிறார். அபிஷேகம்னா அப்படியே எண்ணெய், ஆயில் அப்படியே ஊற்றி அவங்கள சரிப்படுத்துகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில், அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா படைகளில் பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கத்தி துரு பிடிச்சிடும். கத்தி என்ன செஞ்சிடும்? அந்த காணெல்லாம் துரு பிடிச்சிடும். அப்போ துரு பிடிச்சி அதாவது அப்படியே இதாகிடும். அதில் என்ன செய்வாங்க? ஸ்பேர் அந்த ஆயிலில் தடவி வைப்பாங்க. தடவி வச்சாங்கன்னா அந்த கத்தி துரு பிடிச்சி மழுகி போயிடும். அதனால் மழுகாமல் இருக்கிறதுக்கு அதை ஆயில் தடவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அதனால தான் எதிரியை வெட்டும்போது பளிச்சுன்னு வெட்டி 2 துண்டா ஆளை அப்படியே வெட்டு அப்படியே ஒரு எதிரியை அது சாகடிக்கிறதுக்கு அது உபயோகப்படுகிறது. அப்போ அந்த பாருங்க, ஸ்மேர் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உங்களையும் அப்படியே கத்தி மாதிரி மாத்துறார். மற்றவங்களை வெட்டுறதுக்கு இல்லை, பிசாசை வெட்டுறதுக்கு, பல விதமான உங்களுக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனை சூழ்நிலையில் உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் அதை வைத்திருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா என்ன பல இடங்களில் யூஸ் ஆகுது. விளக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும்னா ஆயில் தேவை. அப்போ அந்த ஆயிலை ஊற்றி பற்ற வைக்கும்போது அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. இருளான வாழ்க்கை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின் போது இந்த அபிஷேக தைலம்
உங்களுக்குள்ள எரிகிறதா இருக்கிறது. வெளிச்சம், அந்த இருட்டுக்குள்ள நீங்க வெளிச்சமாய் பிரகாசிக்கிறீர்கள். என்ன பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒரு எண்ணெய் வச்சிருப்பாங்களாம், அந்த ஆயில் வச்சிருப்பாங்களாம். இந்த ஆடு என்ன செய்யும், அந்த நாட்களில் இந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் உண்டு, அந்த ஆடுகள் வந்து அந்த வெயில் வெப்பத்தினால வறட்சி ஆகிடுமா, தலை வறண்டு போயிடுமா. தலை வறண்டு போனால் ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் தடையில் உட்காந்து அப்படியே கூடு கட்டி ஒரு மாதிரி இதாக இருக்குமா. அப்போ என்ன செய்வாங்கலாம், மேய்ப்பர்கள் வந்து அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அது மேலே எண்ணெயை ஊற்றி அதை அப்படியே தடை விடுவாங்களாம். அப்போ அந்த எண்ணெய் பட்ட உடனே அந்த பூச்சிகள்லாம் செத்து போகுமா. செத்து போயிட்டு அந்த ஆடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த இதில் நீங்கணும். அது மாதிரி நம்ம மேலே ஆட்டை பேசுகிறாரு, சீக்காளி வியாதி பிடிச்சி போயிடுது, குழப்பமாயிடுது, என்ன செய்யுதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போகிறதுனே தெரியல, ஒரே குழப்பம், மயக்கத்தில் இருந்து ஒரே வியாதி பிடிச்ச மாதிரி மாறிடும், தலையெல்லாம் சீழு அப்படியே வியாதியாக இருக்குது, ஏசையாவில் சொன்னது மாதிரி. அப்போ அந்த ஆயிலில் ஊற்றுறாரு, ஊற்றி அதை அப்படியே தடவும்போது நீ ஃப்ரெஷ்ஷாக மாறுற, புதிய சிந்தனைகள் உனக்குள்ளே உண்டாகிறது, புதிய காரியங்கள் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் எண்ணெய் ஊற்றி தான் காயப்படுத்துகிறாங்க. காயப்பட்ட ஆளை காய்ந்து எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, காயங்கள், அந்த காயத்தில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் சீக்கிரம் ஆறும் அப்படின்னு நம்பி அப்படி ஒரு சிகிச்சை முறைகளை அந்த நாட்களிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அபிஷேகம் ரொம்ப தேவை. இன்னும் கார் இப்போ பார்த்தீங்கன்னா கார் இப்போ எண்ணெய் இல்லாத இடமே கிடையாது. பைக்கில் ஓட்டுறீங்களா, உங்களுக்கு சர்வீஸில் வந்து எண்ணெய் மாற்றி கொடுப்பாங்க, ஆயில் மாற்றி. ஆயில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் வந்து பொருத்தனை பண்ணிட்டேன், ஆயிலே மாற்ற மாட்டேன், என் காருக்கு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டேன், விசுவாசத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். அது சொன்னது ரொம்ப ரிஸ்க் ஆச்சுங்க. மெயின்டெனன்ஸுக்கு 5000 கிலோமீட்டருக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இன்ஜினில் ஆயில் மாற்றணும், எண்ணெய் மாற்றணும், இல்லைன்னா இன்ஜின் பார்ட்ஸ்லாம் போய்ட்டு பண்ணேன், அதெல்லாம் ஒன்றாவாதியா வண்டிக்கு அப்படின்னு சொல்லி 20,000 கிலோமீட்டர் 29 கிலோமீட்டர் ஆயிலை மாற்றாமே ஓட்டுக்கிறார். மாற்றாமல் ஓட்டினோடனே மொத்தமாக இன்ஜின் சீஸ் ஆகி போய் நின்றுச்சு. நின்ன உடனே மெக்கானிக்கு செட் பண்ணி சொன்னால் மொத்த இன்ஜினையும் மாத்திரம் எல்லாம் கிராஷ் ஆகி போச்சு, இது ஒன்றும் யூஸ் ஆகாது, 1 லட்சம் 1.25 லட்சம் ஆகுங்க இன்ஜினை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், காரை விட்டுட்டு நடந்து போய் பஸ்ஸில் ஏறிட்டு இருந்தார். அது சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரடா, ஆயில் மாற்றணும், அல்லேலூயா. அப்பப்போ ஆயில் அபிஷேகம் நீங்கள் ஒரு போன வருஷம் 14ஆம் தேதி அபிஷேகம் பெற்றுட்டேன். அப்புறம் ஆயில் மாற்றவே இல்லை, அதே ஆயிலை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போய் இன்ஜின் சீஸ் ஆகி நிடும், அங்கே போய் எங்கே போய் மாட்டிட்டு நிற்பேன். ஆயில் மாற்றணும், அப்பப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட், அப்பப்போ உங்களை புதுப்பிக்கிற ஆயில். உங்களை சும்மா ஏதோ பழைய அனுபவிச்சு ஓட்டாதீங்க. புதிய காரியங்களை சொல்லி புதிய அபிஷேகத்தினுடைய காரியத்துக்குள்ள உங்களை நடத்தும்படி தேவன் விரும்புகிறார். அந்த புதிய அபிஷேகம், புதுப்பித்துக் கொள்ளுகிற அபிஷேகம், புதிய எண்ணெயை எப்படி வண்டிக்கு மாற்றுற மாதிரி அப்பப்போ மாற்றுங்க. அப்போ தான் இன்ஜின் பார்ட்ஸ்லாம் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும், ஒன்றும் இல்லாமல் போகும். சமையலில் கூட பாருங்கள், எண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் ருசியாக இருக்காது. வடை கிட்ட பொரிச்சு எடுத்தால் எண்ணெய் தான் வச்சு போடணும், மீன்லாம் பொரிக்கிறது எண்ணெய் தான் யூஸ் ஆகும். பாருங்கள், என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எப்படியாவது புரியணும், அவ்வளோதான். அப்போ ஆயில் அபிஷேகம் ரொம்ப தேவை. அபிஷேகம் ஊற்றி அபிஷேகத்தில் நிரப்பி உங்களை கொண்டு செல்லும் போது என்ன அப்படி ஒரு அத்தியாவசியமான, அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்ன எனக்குள்ள கொடுத்துருக்கிறார். பாருங்க, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை ராஜாவின் அபிஷேகத்தை ஊத்துறார். ராஜாவின் அபிஷேகம், குஷ்ரோகின் அபிஷேகம், லேவியருடைய அபிஷேகம், எப்படி பல விதங்கள் அபிஷேகம். ஒரு ஆளை கொண்டு வந்து தலை மேலே எண்ணெயை பார்த்து ஒரு ராஜா இன்னொரு ராஜாவா கொண்டு வர்றாரு, ராஜாவா ஏத்துறாரு. ராஜாவா அவரை மாத்தணும்னா அவர் தலையில எண்ணெயை குப்பியை கொண்டு வந்து தலை மேல எண்ணெய் ஊத்துனா அவர் ராஜாவாய் மாறி விடுகிறார். ஆமென். ஜனங்களுக்கு தெரியும், இவர்தாயா இந்த நாட்டின் ராஜா, இவருக்கு கீழ்ப்பிடிஞ்சாவன்னு ஆளுகள் பாஸ்டர் சொன்னார். சோதரன் நம்மளை பாவங்கள் அற கழுவி ராஜாக்களும் ஆசாரிகளுமா மாற்றின தேவன். ஐயா, நாங்களே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறோம், எப்படியா எங்களை ராஜா வாக்குனாரு அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஏசு கிறிஸ்து கிட்ட பிலாத்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார், ஆம் சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஆட் பண்ணிட்டார். நீ சொல்கிறபடி நான் யூதருடைய, நான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதில்லை,
உலகத்துக்குரிய ராஜ்யத்தில் ராஜா இல்லப்பா, ஆவுக்குரிய ஒரு உலகம் உண்டு, ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம் உண்டு, பிசாசுடைய ஆளுகை உண்டு, இருளுக்குரிய ராஜ்யம் உண்டு. அந்த இருளு ராஜ்யத்தை எதிர்க்கும்படியாய் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் ராஜா, சோத்திரம், என்னை தோற்கடிக்க முடியாத ராஜாவாய் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால என்னை ஒன்றும் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் மறுபடியும் தாம் பிள்ளைகளை கொண்டு வந்து பாவங்களை கழுவி, எப்படியா கழுவுறாரு? இந்த அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அவருடைய ரத்தத்தை வச்சு கழுவுறாருயா. ஆமென். தண்ணிலாம் வச்சு கழுவல, எதை வச்சும் கழுவல, தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்து ஒரு மனுஷன் மேல ஊத்தி அவனை கழுவி அந்த ரத்தம் பாவங்களற சுத்தமா கழுவிட்டார் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த கிரேக்க பதத்துல இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லியிருக்குது. அதாவது கழுவுனான்றதுக்கு வரல, பூசினார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா, ரத்தத்தை எடுத்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டார். கம்ப்ளீட்டா இப்படி பெயிண்ட் அடிச்சுட்டாக்க எப்படி இருக்கும்? ஃபுல்லா பிளட் தான் இருக்கும். அப்ப பிளட்டா இருக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க யாராவது பிசாசு இருளின் ராஜ்யம் பார்த்தாக்க, குமாரனுடைய ரத்தம் பூசப்பட்ட ஆளு, முழுவதுமாய் பூசப்பட்ட ஆளு அப்படி நிற்கும் பொழுது சத்துரு அலறுகிறான். இவர் குமாரனுடைய சாயல், இவர் குமாரனே வந்திருக்கிறாரு. அவர் பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனுடைய ரத்தம் பூசப்பட்டதுனால குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்காரு. இவருக்கு பயந்தாக வேண்டும், நாம் ஓடியாக வேண்டும், ஒளிந்தாக வேண்டும். இவருடைய ஆளுகைக்கு முன்னால் நம்மளால் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை பாவங்களை கழுவி அங்க ராஜாவா இவங்களை மாற்றி இருக்கிறார். இந்த ராஜா அவர், நாமளும் ராஜாக்கள் தான், நம்ம பிரின்ஸ், இளவரசர். ஆமென். உங்களை பார்த்தா இளவரசர் மாதிரியா இருக்குது. எதையோ பறி கொடுத்துட்டு உட்காந்த மாதிரி இருக்குது. இளவரசனா எப்படி இருக்கும்? ராஜாதி ராஜா அவரு, நம்ம இளவரசர்கள், பிரின்ஸ், ராஜா. ராஜாக்கள் எப்படி ஆளுகை செய்வாங்க? இளவரசர்களை வச்சு தான் குமாரர்களை இளவரசர்களாக மாற்றி, ஏப்பா இந்த மாகாணத்தை நீ எடுத்துக்கோ, அந்த மாகாணத்தை நீ எடுத்துக்கோ, இங்கெல்லாம் ஆளுகை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பி எல்லா ஒத்தாசையும் உதவியும் அவங்க அனுப்புவாங்க. கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சாதாரணமா ஒன்றும் இல்லாத ஒரு ஆளு ஒருத்தன்ட்ட கேட்கறது, அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை. ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட எப்படி கேட்பான் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி உள்ள ராஜா ஸ்தானத்தில் உயர்த்தி நீங்க கேட்கிறத ஒரு தகப்பன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சகல உங்களை தகுதிப்படுத்துகிறார். அப்ப ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதே ஆவியானவர் உங்களுக்கும் அவர் பெற்று தருகிறார். ஆமென். இதை புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை அவர் செய்கிறார். அப்ப நம்ம நொறுங்குண்ட, நம்ம முதல் இதை பார்த்தோம். அவர் என்ன செய்யறாரு? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஆட்களை ஆண்டவர் குணமாக்கி அதை பலவித காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது அந்த காரியம் சிறைப்பட்டவர்களை, அது பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இது அபிஷேகத்தினால தேவனால் முத்திரிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட தேவன் ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரத்தை உருவாக்கி இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி, குமாரன் மூலியமா இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி உடைஞ்ச இருதயத்தை ஒருத்தராலும் மாற்ற முடியாது, அவர் உருவாக்கி தருகிறார். இரண்டாவது சிறைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாரு? விடுதலை தருகிறார். இப்போ இன்னொரு கேள்வி வருது, ஐயா நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, எந்த தப்பு செய்யலை, நான் சென்ட்ரல் ஜெயிலையோ புழல் ஜெயிலையோ இல்லை, நான் ஊரில் சுற்றி தான் இருக்கிறேன். அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆகணும். எல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய தன்மைகள், ஆவிக்குரிய நிழலாட்டங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய விதத்தில் நீ சிறைப்பட்டு இருக்கிறாய். ஒரு விதமான சிறையிருப்புக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாய். சில பேர் பார்த்தீங்கன்னா கவலை என்ற சிறையிருப்பு, அந்த கவலையை விட்டு வெளியே வர முடியல. பயம் என்ற சிறையிருப்பு, பயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து 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 ஒரு விதமான சிறையிருப்புக்குள்ள வாழ்கிற ஜனங்கள். இன்னும் பல விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், பயத்த உணர்வுக்குள்ள, எதிர்காலம் கேள்விக்குறியாகிற உணர்வுக்குள்ள, அப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் நம்ம அப்படி பின்னாடி போப்போம். எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சில சட்டத்திட்டங்கள் காரியங்கள்லாம் அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறையிருப்பு குறித்து பல பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா, லேவியராகமம்
லேவியராகமம் அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 25:39 என்ன சொல்லப்பட்டதுன்னா, வறுமையின் காரணமாக எப்படி ஒரு மனுஷன் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறால. கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தி இது. சிறையிருப்புனா என்ன, சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானா என்ன, அவன் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறானா என்ன, எப்படி ஆண்டவர் மீட்டெடுக்கிறார், அதுதான் சப்ஜெக்ட். ஏன் இந்த அபிஷேக தைலம் எப்படி விடுதலையாக்குகிறது? அதில் பார்த்தீங்கன்னா, தங்களை ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு ஆள், அவன் இஸ்ரவேலன், வறுமை, அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல. சரியான வேலை இல்லை, சரியான சூழ்நிலை சரியில்லை, ஒரு விதமான கடன் பிரச்சனை, ஒரு விதமான குழப்பத்துக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு இல்லை திராணி இல்லை, அவனுக்கு ஒரு புது வேலையை செஞ்சோ அது செஞ்சோ திராணி இல்லை. அப்போ என்ன செய்வானா, அவன் என்ன பண்ணுவானா, அவனே தன்னை அடிமையாக மாற்றிக்கொள்கிறான். என்ன அடிமையாக மாற்றிக்கிறான்? போய் சகோதரன்கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட போயிட்டு, எப்பா எனக்கு என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், உங்கள்கிட்ட அடிமையாக சேர்ந்துடுறோம், உங்கள் அடிமைகிட்ட அடிமையாக நான் வேலை செய்கிறேன், நீ பார்த்து ஏதாவது கொடு அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறது. பாருங்க, முதல் சிறையிருப்பு ஃபினான்ஷியல் பாண்ட். இந்த உலகத்தில் பொருள் கொஞ்சம் தேவைதான், ஆண்டவர் வேணான்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லாம் தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அது குறைவுபடும் பொழுது ஒரு விதமான அடிமைத்தனம், வறுமையின் அடிமைத்தனம், பற்றாக்குறை, ஒரு குறையுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு குழப்பத்தின் வாழ்க்கைக்குள்ளே மனுஷன் போகிறான், பயத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான். அப்போ தள்ளப்படும் பொழுது ஒரு விதமான வறுமை, அதாவது பொருளாதாரத்தில் நொறுங்குண்ட ஒரு அடிமைத்தன வாழ்வை அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, விடுவிக்கிறான். அவன் போயிட்டு தன்னை அடிமையாக மாற்றிக்கொள்கிறான், ஒரு அடிமையை போல் அவன் மாறி விடுகிறான். அவனுடைய சூழ்நிலைகள் அப்படி அவனை போட்டு கவிழ்க்கிறது, வேதனைக்குள்ளே போகிறான். அப்போ அந்த அடிமைத்தனம் வந்து மிக மோசமான ஒன்று. நான் இதெல்லாம் கடந்து வந்த ஆள் தான். அப்போ அது எப்படின்னே புரியாது, ஒரு பயங்கரமான ஒரு காரியம். தன் சகோதரனுக்கிட்ட போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, என்ன நாங்கள் அடிமையாக குடும்பமாக வந்துடுறோம், ஏதாவது வேலை கொடு, ஏதாவது ஒரு இடத்துல தோட்டத்தில் கிட்டத்தட்ட வேலை கொடு, அப்படி சப்பாச்சு பழச்சி அப்படின்னு எங்கள் குடும்பத்தை நடத்திக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த அடிமைத்தனத்துக்கு சில காரியங்கள் ஆண்டவர் 6 வருஷம் டைம் கொடுக்குறாரு. 7வது வருஷம் ஜூப்ளியின் வருஷம், ஆமென், விடுதலையின் ஆண்டு. நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறியா, பொருளாதார பிரச்சனை கூட அடிமைப்பட்டு குறுகி போய் கலங்கி போய் இருக்கிறியா, ஜூப்ளி வருஷம் 7வது வருஷம் விடுதலையின் ஆண்டு, ஆமென். இதுல பாத்தீங்கன்னா அனுக்கிரக வருஷத்தை இந்த வசனங்களை வாசிக்கும் போது லூக்காவில் அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கப்படி வந்திருக்கிறேன், ஜூப்ளி வருஷத்தை சொல்லும்படி வந்திருக்கப்பா, விடுதலையின் ஆண்டை அறிவிக்கப்படி வந்திருக்கிறேன். உன் அடிமைத்தனத்துக்கு முடிவு உண்டாக போகிறது, விடுதலையை கூற போகிறேன், உனக்கு ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறேன், அந்த சிறையிருப்பை திருப்ப போகிறேன், ஆமென். ஏதோ ஒரு சிறைச்சாலைக்கு போயிட்டு, ஆண்டவர் எங்கேயும் எந்த சிறைச்சாலைக்கு போல, ஆனா ஜனங்க எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, சிறையிருப்பின் அனுபவத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் இல்லை, என் பற்றாக்குறை, வேதனை, கண்ணீர், சூழ்நிலை, இவையில் மத்தியில் அவள் காணப்படுகிறார்கள். ஆண்டவராகி இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வந்திருக்கிறார், உன் சிறையிருப்பை முடிவுண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை விடுதலையாக்குகிறார். ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்க, புதுசாக ராஜா பதவியை தொன்ன, கவர்னர் பதவி முதல்ல போயிட்டு சிறைச்சாலைக்கு தான் முதல்ல போவாங்களாம். அது ஒரு இதுக்கு வந்து சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவாங்களாம். யாரெல்லாம் சிறைச்சாலை இருக்காங்க, முக்கியமான நிறைய குற்றவாளிகள் விடுதலை பண்ணி விடுவாங்களாம். ஏன்னா அது ஒரு வழக்கம், அது ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ராஜாதி ராஜா, ஆமென். நான் சொல்றேன், ராஜாதி ராஜா நீங்க வாழ்கன்னு சொல்லுங்க. நம்முடைய இயேசு ராஜாதி ராஜா வாழ்க, ஆமென். அவர் வந்திருக்கிறார்பா, உன் சிறையிருப்பை திருப்பும்படி வந்திருக்கிறார். அவரால் திருப்ப முடியாத எந்த சிறைச்சாலையும் கிடையாது, திறந்து விட முடியாத எந்த கதவும் கிடையாது. அந்த சிறையிருப்பை ஒட்டச்சு, உன் கட்டுகளை ஒட்டச்சு அங்கே வெளியே கொண்டு வருகிறார். அப்போ உன்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அப்போ அந்த மாதிரி அந்த சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். 2வது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கடனை திருப்பி செலுத்துதல். ஒருவர் கடன் வாங்கி இருந்தும் அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருந்தால் அவர் குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கடன் கொடுத்தவருடைய வேலை செய்யலாம். அப்போ நீங்கள் அந்த ராஜாக்கள் புத்தகத்தை கூட வாசிக்கிறோம், 2 குழந்தைங்களை கூட்டு போகிறதுக்கு வந்துட்டான், கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை, கடன் என்கிற சிறையிருப்பு. ஹல்லேலூயா. உங்க கடன் என்ற சிறையிருப்பை தேவன் உடைக்க போகிறார், பயப்படாதீங்க. அவன் கடன் பற்றவன் சிறை கூட்டிட்டு போயிடுவான். எப்பா காசு கொடுக்கல, வட்டி இங்கிட்டையும் போட்டு ஒரு நாளைக்கு கூலி 300 ரூபாய்,
போட்டு நீ பாரு, நீ வந்து இவ்வளோ பணத்தை வாங்கிட்ட, கடனை வாங்கிட்ட, அதனால் உன்னை ஒன்றும் வேறு வழி கிடையாது, நீ அடிமையாக வந்துரு. ஒன்றும் மொத்த குடும்பத்தையும் அடிமையாக கொண்டு போயிட்டு அடித்து வேலை வாங்குவோம். வேலை வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப உங்களுக்குன்னு ஒரு விடுதலை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. உங்கள் மேலே ஒருத்தன் ஆளுகை செய்வான். உனக்குன்னு ஒரு சுயாதீனம், உனக்கு ஒரு சுதந்திரம். நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு வர முடியாது. கடன் என்கிற சிறைச்சாலையில் அடிமை கட்டுகிற ஜனங்கள் எத்தனையோ பேப்பரில் வாசிக்கிறோம். கடனை வாங்கிட்டு செலுத்த முடியாதபடி அவர்கள் மரித்து போகிறார், அவர் செத்து போயிடறான். நான் ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்து ஒரு அடுத்த தெருவில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரே கூட்டம் கத்திட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அப்போ அந்த வீடு பேரில் கடன் வாங்கி வீடை கட்டிட்டார் அந்த வீட்டோட சொந்தக்காரர். வீட்டை கட்டிட்டு அது வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ண முடியல. ஏகப்பட்ட கடன், வட்டியும் செலுத்த முடியல, கஷ்டப்பட்டு இருந்தார். பிள்ளைகளோட வாங்க எல்லாம் போய் வீட்டை போய் பார்க்கலான்னா பிள்ளைகள் எல்லாரையும், மனைவி பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தார். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். சொன்னார், நீங்கள் எல்லாம் போய்ட்டு ஷாப்பிங் போய்ட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. நீங்களும் வாங்கினா, இல்லை நான் வரல அப்படின்னு. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து கடைக்கு போயிட்டு திரும்பி வர்றவத்துக்குள்ள ஒரு கயிறு எடுத்து மாட்டி அவர் கட்டின வீட்டில் நடு ஹாலில் அப்படியே மரித்து போயிட்டார், தொங்கிட்டார். பார்த்தோன்னே அவங்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்களுடைய புருஷன் தன்னுடைய தகப்பன் அங்கே பணமாக தொங்குறார். எல்லாம் கதிரடிச்சு அழுத காட்சி ரொம்ப மோசமாக இருந்தது. கடன் சாதாரண விஷயம் இல்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் உங்கள் கடனை அடைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தேவன் கொடுப்பார். உங்களுக்கு தேவன் கிருபை செய்வார், வழி நடத்துவார், அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அப்பேற்பட்ட தேவன் அவர். ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணிச்சு. உடம்பெல்லாம் நடுக்கம். அந்த டிவியை பார்த்து ஃபோன் பண்ணிச்சு. நடுக்கன்னா அப்படி நடுக்கம். என்னம்மான்னு, காலையில் நாங்கள் 3 மாதமாக வாடகை செலுத்துகிறேன். வாடகை செலுத்தாதனால நாளை காலையில் அந்த நேற்று நைட்டு அந்த அந்த வீட்டு ஓனரோடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப கத்திட்டு போயிட்டாங்க. நாளைக்கு என் புருஷன் வருவான், நீ மட்டும் பணம் கொடுக்கல, சாமான்லாம் எடுத்து வெளியில் தூக்கி எரிஞ்சு உன்னை அசிங்கப்படுத்திட்டு போவான், உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு நடுக்கன்னா நடக்கும். ஒரு பக்கம் சூசைட் பண்ணிக்கலாமா, ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. நான் ஜெபம் பண்ணேன். பயப்படாதீங்க, ஆண்டவர் காலையில் ஒரு அற்புதம் செய்வார், எந்த முடிவு எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு சாட்சியை சொன்னாங்க. என்னென்னா காலையில் சாப்பிடவே முடியலையாம், காலையிலே நைட்டெல்லாம் தூக்கம் இல்லையாம், காலையில் படப்படன்னு உட்காந்துருக்காங்களாம். தூரத்தில் பார்த்தா அந்த ரவுடி, அவங்க அந்த ஒய்ஃப் சொன்ன புருஷன் நல்லா பயங்கரம், அந்த ஊரே அந்த இடமே நடுங்குமா. அவன் அப்படியே நடந்து வரானோ. நடந்து பார்த்தோன்னே கை காலெல்லாம் உதறுது. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன செய்ய போகிறானோ தெரியல அப்படின்னு பயந்துட்டு இயேசுவே 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 இயேசுவேன்னு கத்திக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானோ. வந்தாலும் நேராக வந்தானோ. நேற்று என் மனைவி வந்தாளா அப்படின்னு கேட்டானோ. ஆமாங்க, என் மனைவி வந்து சத்தம் போட்டு போனாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் எங்கள் மனைவி இது செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், அவள் தப்பாக சொல்லிட்டா, தயவுசெய்து நீங்கள் என்னை மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருங்க, உங்களுக்கு எப்போ கடன் திருப்ப கொடுக்க முடியுமோ அப்போ கடனை கொடுங்க, நான் உங்களை கேட்க மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு போனானா. யாருங்க செய்ய முடியும்? இந்த தேவன் பெரிய தேவன். ஆமென். இந்த தேவன் அற்புதத்தின் தேவன், சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், சிறையிருப்பை உடைக்கிற தேவன். உன்னுடைய பொருளாதார சிறையிருப்பை ஒரு முடிவுக்கு உண்டாக்குவார், கடனை கொடுக்க உதவி செய்வார், உனக்கு ஏற்ற திறமைகளை கொடுத்து உன்னை மாற்றுகிற தேவன் அவர். அதனால பயப்படாதீங்க. எல்லா சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நம்ம ஒருத்தருக்கு தான் உண்டு. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க பொருளாதார ஆசீர்வாதம்லாம் கொடுக்க மாட்டேன். யார் சொன்னா? எங்க போட்டுருக்குது? எல்லாத்தையும் கொடுப்பாருயா. புள்ளன்னா எல்லாத்தையும் கவனிப்பார், உங்களுக்கு கொடுத்தே தீர்வார், உங்களை அவர் சமாதானமாய் மாற்றுவார். சரி, கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு நம்ம டக்கு அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அடுத்தது அடிமை குடும்பத்தில் பிறப்பு. அடிமைகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் எஜமான குடும்பத்தில் ஒரு பகுதியாக. இன்னொரு எப்படின்னா, ஒரு கடங்கார புள்ள கடங்காரனாக தான் பிறகுது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்கள், அப்படி குடும்பத்தில் இருக்கிற சாபத்தில் பிறக்கிற குழந்தைகள் சாபத்துக்கு அடிமையாய் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த காரியத்தை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தோன்னே அவங்க ஒரு முறை ஒரு பெரிய ஒரு சகோதரியை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. அவங்க ஏகப்பட்ட பணம், எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து,
அப்படி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் என்னமே தெரியலைங்க, ஒரு பெரிய சாபம். எனக்கு திருமணம் ஆச்சு. அந்த அம்மா சொல்லிட்டு தாங்க, எனக்கு அது அந்த அம்மா ஒரு 45-50 வயசுக்கு எனக்கு திருமணம் ஆச்சு. இங்கிலாண்டில் போயிருந்தேன். அங்கே எனக்கு என் புருஷன் சொல்லி டிவோர்ஸ் ஆகி வந்துட்டேன். ரெண்டாவது, என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணால் அவங்க அமெரிக்காவில் வச்சு கல்யாணம் பண்ணோம். அங்கே அமெரிக்காவில் அவனும் மனைவி வாழ திரும்பி வந்துட்டாங்க. மூணாவது பையன் என்னுடைய இன்னொரு தம்பி இருக்கிறான். நம்ம குடும்பத்தில் தான் திருமணமே செட் ஆகலையே, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருக்காங்க. வயசு 40 ஆச்சு. அவன் அப்படி தாங்க உட்காந்துருக்கான். நாங்கள் காலையில் எழுந்தோன்னா ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருப்போம். குளிக்க கூட தோணாது, சாப்பிடக்கூட தோணாது. நீங்கள் நினச்சா சில டைமில் காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லைன்னா படுத்து தூங்கிடுவோம், பேப்பரை படிப்போம், ஒருத்தர் முகத்தை பார்த்துக்குவோம், தூங்கிடுவோம். இது எத்தனையோ நாட்களாக இப்படி தாங்க போயிட்டு இருக்குது அப்படின்னாங்க. ஆமென். அவங்க சொன்ன சாட்சியை சொன்ன, இயேசு ஒருத்தர் தாமா விடுவிக்க முடியும். உன் சொத்தோ பத்தோ எதுவும் ஒன்றா என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. இது ஒரு சாபம். நான் ஜெபம் பண்ணுகிறேன், அடுத்த பையனுக்கு அவருக்கு நீங்கள் மண்ணை பாருங்கன்னு கூட சொல்லி அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தேன். அவர்கள் நம்பினார்கள். ஆம், அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, தகப்பனுடைய அது சில குடும்பமே சாபத்திற்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. சாபத்துடைய கோர பிடியில சிக்கி கொண்டிருக்கிறது. சாபத்து தகப்பனுக்கு அவங்களுக்கு வருகிற வியாதி பிள்ளைகளுக்கும் வந்து சேருகிறது. அப்போ அந்த சாபத்தை உடைக்க முடியாது. அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமானால் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் முடியும். இந்த உலகத்தில் எந்த மதமும் விடுவிக்க முடியாது, எப்பேற்பட்ட மருத்துவரும் விடுவிக்க முடியாது, எந்த விஞ்ஞானியும் விடுவிக்க முடியாது. இயேசுக்கு ஒருத்தருக்கு தான் பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அவர் மாத்திரம்தான் உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். உன் தலைவிதியை மாற்ற முடியும். சரி, விதி தலைவிதி இல்லை, தலைவிதியை மாத்திர ஒருத்தர் இருக்காருப்பா, தலைவிதியை மாற்றவே முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, உன் தலைவிதியை மாத்திர ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் என்னென்ன ஏகப்பட்ட சாட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை மாற்றி சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார். அப்போ உங்கள் தகப்பன் உங்கள் ஜென்ம வழியாய் சாபத்தின் பிடியில் இருக்கிற உங்களுடைய சாபத்துடைய காரியங்களை தேவன் விடுதலையாக்குகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, போரில் பிடிபடும் அந்நியர்களை அடிமையாக ஆக்கப்படலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரலையும் போர் அடிமை என்னன்னா, வார் கிரிமினல்ஸ். வாரில் ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுங்க, 2 நாடும் சண்டை போட்டுக்குது. 2 நாடும் சண்டை போட்டுக்கிட்ட உடனே என்ன பண்ணா, யுத்தத்தில் தோத்து போயிட்டான்னு வச்சுங்க. யுத்தத்தில் தோத்துட்ட உடனே அவங்கள வந்து அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அடிமைகளாக கொண்டு போயிடுறாங்க. யுத்தத்தில் தோத்துட்டா என்ன செய்யற, நீ அடிமையாயிடுற. அல்லேலூயா. அடிமை ஸ்தானத்துக்குள்ள போயிடுற, அடிமையாக்கப்படுகிற. அப்போ எங்க யுத்தத்தை சந்திக்கிறேன். இது ஆவிக்குரிய விதியோட நாம் சம்பந்தப்படுத்தபடியா ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லுகிறார். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு, அதுதான் இச்சை, லஸ்ட். பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு இச்சையோடு கூட யுத்தம் நடப்பிக்கப்படுகிறது, ஒரு மனுஷனும் சந்திக்கப்படுகிறது. அந்த இச்சையில் ஒரு மனுஷன் விழுந்து போட்டானா அவன் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே போகிறான். சத்துரு அவனை பிடித்து விடுகிறான், சத்துரு அவனுடைய தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறான். அப்போ போரில் தோத்தவன், அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், பழைய இது வாரில் தோத்துட்டான் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக சங்கிலி போட்டு கட்டிடுவான். அவன் கழுத்தில் ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறோம், நீட்டாக ஒரு நுகம். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு பிளேட்டு, கழுத்தில் இரும்பு பிளேட்டை கட்டி, இன்னொருத்தவங்க கழுத்தில் இரும்பு பிளேட்டை கட்டி வச்சுருக்காங்க. இப்படி ஒருத்தர் கட்டி, ஏன்னா ஒருத்தர் ஓடக்கூடாது, அடித்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து பாருங்கள், இஸ்ரவேலில் அடித்து தூக்கிட்டு போகும்போது அப்படி தான் பண்ணாங்க. கழுத்தில் வளையத்தை போட்டு இன்னொருத்தர் கழுத்தில் கட்டி நுகத்தை வச்சு பெரிய வெயிட்டை வச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அவன் வந்து ஓடக்கூடாது, அப்படியே ஓடி எங்கேயாவது போய் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய நுகத்துடைய மேலே போட்டு இதில் வேற அடியை வாங்கினே போகணும். அப்படி ஒரு போர் கைதிகள். அதே மாதிரி பிசாசு சத்துரு இச்சைக்குரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். ஏவாளை பார்க்கிறோம், ஏவாள் அங்கே விழுந்து போகிறாள். அந்த கனியை பார்க்கும்போது வந்து என்ன செய்றா, அதை சாப்பிட்டுட்டு அவ எல்லாம் பாவத்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் போய்விடுகிறார்கள். இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாருங்க, சாத்தான் பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் உங்களை நம்ம ஏமாற்றும்படி வருகிறான். முதல்ல அவன் பொய்க்கு தந்தையுமா இருக்கிறான். டூப் மாஸ்டர், ஃபாதர் ஆஃப் லைஸ். விட்டுற கதை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவன் வந்து பொய்யை சொல்லி
ஏமாற்றுகிறான். அவளை ஏமாற்றி அந்த பாவ சேற்றுக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளி விடுகிறான். பாருங்கள், அதுலேருந்து இந்த மனுக்குலம் பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியல. பாவம் செய்கிறவன் பாவம் அவன் செஞ்சான், ஆதாம் செஞ்சான், அதுக்கப்புறம் காயின் செஞ்சான். ஒருத்தன் நீதிமான் தான் அவனையும் போட்டு தள்ளிட்டான். போட்டு தள்ளிட்டா எவனை ஏதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் எல்லாத்தையும் அவங்க மாட்டுறாங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு அழகாக ஒரு வேலை பண்ணுறான். முதல்ல கவர்க்கிறான், கவர்ச்சியை கொண்டு வருகிறான். அவன் சொல்கிறான், எப்பா இருக்கிற கனியோட இந்த மாதிரி கனி நான் பார்த்ததே கிடையாது, ஐயோ மிகுந்த இச்சைக்குரிய கனி. அவர் கனியை பண்ணுறான். இன்னைக்கு தூண்டில் போடும்போது சரி அழகாக புழுவை மேலே வைக்கிறான். சும்மா பல மின்னுது. மீன் என்ன பார்க்குது, புழுதாக இருக்குதுன்னு உள்ளே போகுது. வச்சிருக்கிற முள் தெரியல, மாட்டிக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சு கதை. மேலே எடுத்துகிட்டு இழுத்து பிடிச்சி அதை போட்டு அடிச்சு இது பண்ணிடுறான். ஏமாற்று, பொய். இந்த உலகம் பொய்யினாலே நிறைந்திருக்கிறது. ஜோசியன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ காரியம், ஒன்றில்லாத காரியங்கள்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தி இதுதான் அதுதான் சொல்லி, கடவுள் எங்கே இருக்காரு அங்கே இருக்காரு சொல்லி பயமுறுத்தி, இன்னும் பல விதங்களில் அவன் அங்கே கவர்ச்சியை கொண்டு வந்து பாவத்தை செய்ய வைத்து பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். இன்னொன்று பாருங்கன்னா, டெம்ப்டேஷன், சோதனை. இதை சோதிக்கிறான். யாக்கோபில் சொல்லப்படுது, இச்சையானது கற்பந்தரித்து பின்னர் என்ன செய்கிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது. இச்சை என்ன செய்யுது, கற்பந்தரித்து 2 பேர் தேவை. அப்போ சாத்தான் தான் இச்சையை கொண்டு வருகிறான். உங்களுக்கு அது ஏற்பு இருக்கும்போது அது கற்பம் தரிக்கப்படுகிறது. கற்பம் தரித்த உடனே அது என்ன செய்கிறது, இதை ஏற்படுத்துகிறது, அந்த பாவத்தை உண்டாக்குறது. அப்போ பாவம் செஞ்ச பிற்பாடு பாவத்துக்கு அடிமையாய் மாற்றப்படுகிறான். முதல்ல பாவம் செய்கிறான், அந்த பாவம் என்ன செய்கிறது, பாண்டா மாறுது, என்ன பண்ணுறது, கட்டா மாறுது. அதுக்கப்புறம் பாவம் செய்ய முடியாத நிலைமைக்குள்ளே அது கொண்டு போய் விடுகிறது. பாருங்க, பாவத்தினுடைய அடிமைத்தனம். பாவம் என்ன செய்கிறது, முதலாவது பாவம், நல்லா கவனிங்க, முதல்ல பாவத்தினுடைய கவர்ச்சி. முதல்ல அக்கேஷனலாக ஒரு பாவத்தை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் அது ஹேபிட்டாக மாறுது. நல்லா கவனிங்க, பாவம் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாவத்தை ஒருத்தர் செய்கிறான்னும் பொழுது அதோடு நின்று விடுதில்லை, அதை திரும்ப திரும்ப செய்யும்படி பழக்கத்துக்குள்ளே அடிமையாக்குறான். இந்த பழக்கம் என்ன செய்கிறது, செயின். ஒரு ஆள் தோத்துட்டான்னா, இப்போ வாரில் ஒருத்தர் தோத்துட்டான்னா அவனை முதல்ல சங்கிலி போட்டு கட்டுவான். அந்த மாதிரி பிசாசு என்ன செய்யறான், பாவத்தை செஞ்சுட்டான்னா அவன் கையும் காலையும் சங்கிலி போட்டு கட்டிடுறான். கட்டிட்ட பிற்பாடு திருப்பி என்ன செய்யணும், அரண்களை உருவாக்குகிறான். அரண் என்பது என்ன, கோட்டைகள். அவனால் மீண்டு வர அந்த கட்டண ஆளை கொண்டு போயிட்டு எப்படி இந்த வார்க்கைதியை கொண்டு போர்க்கைதிகளை கொண்டு அடிமையாக்கி சங்கிலி போட்டு கட்டி அதோடு விட்டு விடுகிறதில்ல, கொண்டு போயிட்டு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் அங்கே உள்ள வைக்கிறான். பேதுரு கூட பார்க்குறான், உட்காவல் அறையில் ஏற்கனவே காவலாக இருக்குது, அங்கே உள்ள வேற போயிட்டு செயினால கட்டி போட்டுறான்னு. அந்த மாதிரி பாவத்தினுடைய அடிமைத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே, ஒரு அரண்குள்ளே கொண்டு போய் அங்கே வைத்து விடுகிறது. அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், எந்த அரண்களின் நிர்மூலமாகத்தக்கதான தேவ பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்பேற்பட்ட, நான் ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை வாச்சேன். ஒரு பையன் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானா. எப்போன்னா 6வது படிக்கும்போது, என்னங்க குழந்தைங்க 6 வயசுக்கு என்ன தெரியும், அந்த ட்ரக்கில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு 10வது படிக்க ஆரம்பிச்சு 12வது படிக்க ஆரம்பிச்சு அடித்து அவங்க அப்பா அம்மாலாம் அவனை காப்பாற்ற முடியாமல் கண்ணீரில் இருக்கும்போது ஒரு நாள் அவனை கொண்டு போயிட்டு அங்கே மோகன் சி லாசரஸுடைய ஜெப கூட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவன் சொல்கிறான், அவ்வளோ அடிமைத்தனால இருக்கவே முடியாது, என்னால் அந்த கஞ்சா சிகரெட் இருக்கவே முடியாது, அது அந்த போதை பழக்கத்துக்குள்ளே இருந்தேன், அந்த ஜபத்துக்குள்ளே கடந்துக்கிட்டேன். அன்னியிலிருந்து அது சுத்தமாக அது என்னன்னே தெரியல, அதை பற்றி ஞாபகமே வரலன்னு சொல்லிட்டான். ஆமென். பாருங்க, அரண்களை ஆண்டவர் முறிக்கிறார், முறித்து அப்புறப்படுத்துகிறார், அவளை தூக்கி எறிகிறார், நீ விடுதலையாக்கப்படுகிறாய். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. எப்படிப்பட்ட வஸ்துவா இருந்தாலும், எப்படிப்பட்ட தண்ணி அடிக்கிற பழக்கமா இருந்தாலும், சிகரெட் குடி போதை சொல்லுவாங்க சிகரெட். அவர் சிகரெட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் சில நண்பர்கள் அப்படியே சிகரெட்டை ரவுண்டாக ஊதி அப்படியே ரவுண்டாக விடுவாங்க. ரொம்ப எனக்கு கூட ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி விட்டுப்பா. அப்போ கர்த்தரால் பிடிக்கப்பட்டதுனால அதை செய்ய முடியல. அப்போ இவங்க எல்லாம் சும்மா முயற்சி எடுத்து நீ செஞ்சு பாரு சொல்லி விளையாட்டுக்காக கொடுப்பாங்க.
பாருங்கள், அதை விளையாடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். பார்த்துட்டு கடைசியில் அந்த போதைக்கு அந்த சிகரெட் குடிக்கிற இதுக்கு அடிமையாகிட்டதை பார்த்தேன் நான். அவ்வளோ பேர் அடிமையாயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அவனுக்கு எல்லாம் அப்படி தான், எல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்ட பிற்பாடு சிகரெட்டை விட முடியல. அப்போ கடைசியில் அடிக்கடி சிகரெட் குடிக்கிறது என்ன சொல்கிறாங்க? செயின் ஸ்மோக்கர். அது பைபிள் பிரதி பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். சங்கிலினால் கட்டிட்டான், உன் கையை கட்டிட்டான். சிகரெட் குடிக்க, ஒரு சிகரெட் விட்டோன்னே இன்னொரு சிகரெட். அப்போ பாவத்துடைய பழக்கத்தில் கொண்டு போய் விடுகிறான். பாவம் செய்கிற அது ஒரு கவர்ச்சியாக இருக்குது. அது ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள வர கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறான். பிசாசு எடுத்தோன்னா பலம்தானப்படுத்தி ஒன்று கெட்ட பழத்தை தள்ளுறதில்ல, கொஞ்சமாக கவர்ச்சி செய்ய அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டுறான். அடுத்தது சங்கிலினால் கட்டுறான். அடுத்தது சங்கிலினால் கட்டி ஒரு அரண்குள்ளே கொண்டு போய் வச்சிடறான். கடைசியில் விட முடியல, பலவிதமான பலவீனத்துக்குள்ளே கொண்டு போய் உன்னை வேதனைக்குள்ளே தள்ளி வலியினாலும் துன்பத்தினாலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளி விடுகிறான். அதுதான் பிசாசுடைய வேலை, சத்துருடைய. சிகரெட்டுக்கு அடிமை அப்படின்றாங்க. சிகரெட்டுன்னா அப்போ சிகரெட்டுக்கு எப்படி அடிமையாக முடியும்? இல்லை, சிகரெட் குடிக்கிற எண்ணத்துக்கு அடிமை. சிகரெட்டுக்கு அடிமை இல்லை, சிகரெட் குடிக்கிற ஒரு எண்ணம், உன் எண்ண சிறையிருப்பு. நல்லா புரியுது, நல்லா கவனிங்க. இந்த மைண்டுக்குள்ள எண்ணங்கள், இந்த எண்ணங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறான். இந்த மணிக்கு நீ குடிச்சாகணும் சிகரெட்டுனா நீ ஓடி போய் குடிச்சுதான் ஆகணும். என்ன சிறை இருப்பான், அந்த எண்ணம் விடாது. எண்ணம் அவனை பிடிச்சி அவனை கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு போயிடும். அது பழக்கமாக மாறிடும். அப்புறம் அரணா மாறிடும். அரணை முடிக்க ஒருத்தராலும் முடியாமல் போயிடும். ஆனால் யாரால முடியாட்டாலும் என் இயேசுவால் முடியும். ஆமென். அவர் இயேசு அடிமைத்தனத்தை என்ன செய்றாரு? அவர் பாருங்க, பாவம் செய்யணும்னு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவம் பாருங்க, பாவமானது ஒரு செயல். அது தேர்வு ஒரு பழக்கமாய் மாறலாம். அந்த பழக்கம் சங்கிலியாக மாறக்கூடும். இதில் போதை பழக்கம், காம இச்சை, பேராசை, மன்னிக்காமை, பெருமை, கசப்புணர்வு எல்லாம் அடங்கலாம். ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அந்த விடாப்பிடியான பாவம், பொய், பயம், குற்ற உணர்வு இவள் மூலியமாய் மனுஷன் என்ன செய்யறான்? அதிகமாய் பாதிக்கப்படுகிறான். இயேசு சத்தியத்தை அறிவித்து உன்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி வந்து உன் வாழ்க்கையை என்ன செய்கிறாரு? அவர் மாற்றி தருகிறார், கிருபை செய்கிறார். உன்னை என்ன செய்கிறாரு? உனக்கு ஒரு புதிய வாழ்வை என்ன செய்கிறாரு? அவர் உனக்கு தருகிறார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ எல்லா சிறையிருப்பை, உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றும்படி வருகிறார். பாவ சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கெட்ட பழக்க சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். இன்னும் மோசமான எண்ண அடிமைகள். இன்னொன்று சிலர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கெலாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சகதி ஒருத்தர் நடந்து போகிறான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு புதைக்குழியில் விழுந்துடுறான். புதைக்குழியில் விழுந்த உடனே அவன் அப்படியே கொஞ்சமாக அமிழ்ந்துக்கிட்டே போயிட்டு கடைசியில் செத்தே போயிடுறான். நிறைய பேர் என்ன சகதி அப்படின்னா என்னென்னா எண்ணங்களில் போய் மாட்டிக்கிறது. அவன் இங்கே தான் இருப்பான், என்ன சகதி அவனை போட்டு மாட்டிக்கிட்டு அந்த எண்ணெய் என்ற புதைக்குழியில் விழுந்து எழுந்திருக்க முடியாதபடி, அதை விட்டு வெளியே வர முடியாதபடி சில பேர் பைத்தியம் பிடிச்ச ஆட்களாகவே மாறிடுறாங்க, மென்டலாகவே மாறிடுறாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு என்ன சகதியிலிருந்து, அந்த குட்டையிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்னா செத்துட்டு முதல்ல நான் நரகத்தை பார்க்க போகிறானா. அவனுக்கு என்னன்னா, எங்கே அவருடைய தூதர்கள் வந்துட்டாங்க. தூதர் வந்தோன்னா சொல்லிட்டாங்க, எப்பா உனக்கு சாய்ஸ், உனக்கு நரகத்துக்கு வேணா நீ நரகத்துக்கு போகலாம், மோட்சத்துக்கு வேணா மோட்சத்துக்கு போகலாம், நீ எதை ப்ரிஃபர் பண்ணுன்னு கேட்டாங்கண்ணா. அவன் சொன்னானா, எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மோட்சத்துக்கு கொண்டு போனாங்கண்ணா. மோட்சத்துக்கு கொண்டு போனோன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்குது, எல்லாம் நிசப்தமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, எல்லாம் இங்கே எங்கே நடந்துக்கிட்டு பொறுமையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னை நரகத்துக்கு கொண்டு போகணும். அந்த நரகத்துக்கு வெளியில் பார்த்தா சும்மா சந்தோஷம், அடி ட்ரம்ஸும் மியூசிக்கும் டான்ஸும் பாட்டும் தண்ணி அடிச்சுட்டு ஒரே ஹாப்பி, ஒரே சும்மா களை கட்டுது. களை கட்டோன்னா ஐயோயோ அந்த பரலோகம் வேணாங்க, போர் அடிக்குதுங்க, எனக்கு நரகம் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனானா. உள்ள எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னான். அப்படியா வான்னு சொல்லிட்டு வரவேற்பு சும்மா ரெட் கம்பளம் போட்டு உள்ளே கூட்டு போனானா. போயிட்டு அந்த கேட்டை தாண்டி உள்ளே போனோன்னா வச்சானா வந்து ஒரு ஒருத்தன் பலவாரம் வந்துச்சான். ஐயோ என்னை போட்டு என்னங்க அடிக்கிறீங்க நான். அப்போ வெளியில் காமிச்சிங்களேன், டே அது எங்கள் கம்பெனி டிஸ்பிளே போடுறா,
எங்க கம்பெனி வியாபாரம் விளம்பரம்டா, அது விளம்பரத்தை பார்த்து நீ வந்து நான் என்னடா பண்ண முடியும், அப்படிதான்டா விளம்பரம் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். நான் திரும்பி மோட்சத்துக்கு அதெல்லாம் கிடையாது, வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டு கூட்ட போய் சாத்தி தீயில போட்டு வறுத்து எடுத்து மாற்றுமா. ஆமேன். இன்னைக்கு வாலிபரில் பார்த்தா சும்மா அங்கே களை கட்டுது. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் அந்த கான்சர்ட் அட்டன் பண்ணுறாங்க. என்ன ஆட்டம், என்ன பாட்டம், அப்படி பாட்டம் அங்கே அனுபவிச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நாங்கள் இலவசமாக வச்சுருக்குறோம். பரலோகத்துக்கு போகிற வழி இலவசமாக வச்சுருக்குது, அமைதியாக இருக்குது, ஆர்ப்பாட்டமெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்க மாதிரி தோணுது. கட்டைசீலில் கழுத்தில் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஐயோயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே, நாங்கள் என்ன செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுது. நான் வந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் ஒரு முறை வந்துட்டு பயங்கர டிராஃபிக். எங்கள் அப்பா 2 பக்கமும் வண்டி நிற்குது, இந்த பக்கம் நிற்குது, காரே போல. எல்லாம் நினச்சி ஒரு 20,000 25,000 கார் பார்த்துருப்பேன் நான். அவ்வளவு கார்கள் அங்கே நின்றுட்டு இருக்குது அண்ணா. காரணம்னா புது கான்சர்ட், ஒரு புது சிங்கர் வந்திருக்காரு, கான்சர்ட் நடக்குது. கான்சர்ட் நடந்தா அந்த கான்சர்ட்டில் ஒரு பையன் ரொம்ப அவன் நல்ல மியூசிஷியனான். அவன் டான்ஸர் பாடுறான் பாட்டு, ஊதுங்கடா சங்கு நான் தண்டசோரி கிங்குன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எல்லா தண்டசோரும் பாட்டு பாடுதுங்க. அதே பாட்டு திருப்பி வருது, ஊதுங்கடா சங்கு நான் தண்டசோரி கிங்குன்னு. பாருங்க, எல்லா தண்டசோரும் ஆடுது. அவன் என்ன பாட்டு பாடுறான்னு தெரியல, உண்மையை தான் பாடுறான். இவங்களும் உண்மையை தான் ஆடுறாங்க. அடாடா, எப்படி ஒரு பயங்கரமான எல்லாம் தண்டசோர்களாம் இங்கே வந்து உட்காந்து அவனும் அதை தான் சொல்கிறான், உண்மையை தான் சொல்கிறான். இது புரியாமல் ஆடிட்டு இருக்குது. நான் தான் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக, எவ்வளோ கிலோமீட்டர் டிராஃபிக்கே ஜாம் ஆகிற அளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. சோத்திர ஜனங்களே, கவனமாக இருங்க. சத்துரு இப்படி தான் கவருவான், அட்ராக்டிவாக இருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே நேரம் போகிறதே தெரியாது. கடைசியில் முடிவு என்ன? வேதனை. முடிவு என்ன? வெறுப்பு. வாழ்க்கை என்ன? கசப்பு, வெறுப்பு, பயம், திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய்விடும். எச்சரிக்கையாயிருங்க. இயேசு மிக அன்பானவர். ஆமென். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கரிசனை கொண்ட தேவன் உன்னை கரண்டீட்டி அழைக்கிறார். வந்துடு, இப்பவே எல்லாத்தையும் எழுந்துட்டு பிடுங்கிட்டு விட்டுடுவான். ஒரு நாள் நிர்கதியா எல்லாம் போச்சேன்னு அழுதுட்டு இருக்க சூழ்நிலைகளுக்கு போவாத. வாலிபர்களே, நீங்க வாலிப ஸ்திரீகளே, ஏதோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகரிக உலகம், இதுதான் இந்த உலக ஸ்டைல், இதுதான் இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. வேதம் பொய் சொல்லாது, வேதம் மட்டுமே சத்தியம். அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க முடியாது. இயேசு இந்த நாளிலே வந்திருக்கிறார். நீங்க குணப்படுங்க, ஆண்டவரிடத்துல வாங்க. உங்க சிறையிருப்பை திருப்புவார், உங்க சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். இயேசு கொடுக்கிற விடுதலை நிரந்தரம், அது தற்காலிகமானதில்லை. பாருங்க, டான்ஸுக்கு தாடுறதுக்கு 3 மணி நேரம் ஆடணும், டயர்ட் ஆகிடுது எல்லாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரே இதுதான், வலிதான், உடம்பு வலிதான். இதுதான் வேதனைக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு. ஏதோ 2 மணி நேரம் நாங்கள் வாழ்க்கையை மறந்து ஆடுறோங்க. இல்லை, இயேசுவின் நிரந்தர விடுதலையும் நிரந்தர சமாதானத்தையும், ஒரு தெய்வீக உலகத்து எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து நிற்கும். அது இந்த உலகத்தோடு எந்த சந்தோஷத்திலையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட மெய்யான சந்தோஷத்தை இயேசு நமக்காய் வைத்திருக்கிறார். அவர் சிறையிருப்பை தெரிந்து மாற்றுகிற தேவன். அவர் ஒருத்தர் தாங்க கிங்கு. ஹல்லேலூயா, அவர் தான் கிங்கு. எப்பேற்பட்ட சிறையிருப்பின் திருப்பி உனக்குள்ளே நல்ல காரியங்களை செய்யும்படி தேவன் அவர் வைக்கிறார். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை அவர் பெற்றிருக்கிறார். அந்த அபிஷேகம் எவ்வளவு சிறையிருப்பை அவர் மாற்றினார் பாருங்க. அவ்வளவு போற இடம்லாம் சிறையிருப்பு. எந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற சிறையிருப்பு மாறுகிறது, வியாதியுடைய சிறையிருப்பு மாறுகிறது, கவலையினுடைய சிறையிருப்பு மாறுகிறது, கஷ்டம் மாறுகிறது. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற ஒரு சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி தேவன் செய்கிறார். அப்ப தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த இயேசு அவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். சிறையிருப்பை மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் ராஜா, ஆவிக்குரிய மண்டலத்திலே ராஜா. நீ ஜெயிக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார்.
ஆமென்.